ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வாசகம் கடுஞ்சொல். மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. அது முஸ்தபாவானாலும் பாத்திமாவானாலும் சரி, யார் தொழுகையை விட்டு விட்டார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தவே மாட்டார்கள். ஆனால் தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்திய வாசகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி பார்த்தால் எத்துணை காஃபிர்கள் நம்முடைய குடும்பங்களிலே உண்டு, நம்முடைய சமூகத்திலே உண்டு, ஜமாத்துகளிலே உண்டு, நண்பர்கள் மட்டத்திலே உண்டு. பயப்பட வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே நிலையில் மரணித்தால் வமையுத்தில்லாஹ வர்ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்தை செய்தால் அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், நல்லவர்களோடு இருப்பார்கள், மூமின்களோடு இருப்பார்கள். அவர்கள் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அவர்களோடு மறுமை நாளில் இருக்க வேண்டுமானால் தொழ வேண்டும், இல்லாவிட்டால் நரகத்தில் நாம் யாரோடு இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நரகத்தில் தொழாதவர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா? தொழாதவர்கள் நரகத்தில் யாரோடு இருப்பார்கள்? ஃபிரௌனோடு இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழவில்லையோ தொழாத மனிதன் மறுமை நாளில் நரக நெருப்பில் ஃபிரௌனோடு இருப்பான், ஹாரூன் காமான் என்ற கொடியவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போரிட்ட அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உபை பின் கலப் எல்லோரோடும் மறுமை நாளில் நரகத்தில் இருப்பான் தொழாதவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.